ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்திலயோ அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பேடிஎம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கும். நீங்க எதனா ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா ப்ராசஸ் பண்ணும்போது ஓடிபி வர வேண்டியது இருக்கும். அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியா வந்து ரிசீவ் ஆகாது. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்றது? அதாவது பேடிஎம் நாட் ஒர்க்கிங் ப்ராப்ளத்தை சரியா ஒர்க் ஆகாத பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்குள்ள வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ உங்களுடைய பேடிஎம் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய பிளே ஸ்டோர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல பேடிஎம் சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சர்ச் பாக்ஸ்ல பேடிஎம் சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க பேடிஎம் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இப்போ நீங்க சர்ச் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் ஆப் வந்து அப்டேட் வந்து கேட்கும். அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா மறக்காம வந்து அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்டேட் கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில டைம்ல உங்களுடைய பேடிஎம் ஆப் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து ஒர்க் ஆகாது. உங்களுடைய ஓல்டு வெர்ஷனா இருக்கும்போது உங்களுக்கு பேடிஎம் ஆப் வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒர்க் ஆகாது. அதனால அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து மறக்காம வந்து அப்டேட் வந்து பண்ணிருங்க. ஓகே, இப்போ அப்டேட் பண்ணி உங்களுக்கு அது போல பிரச்சனை எல்லாம் இருக்கு, எனக்கு வந்து மெசேஜ் எல்லாம் சரியா ரிசீவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா உங்களுடைய பேடிஎம்ல இப்போ நீங்க பேக் வந்துட்டு உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு இந்த பேஜை கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது ஆப்ஸ் அப்படி சொல்லிட்டு வரும். ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்ஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதுல பேடிஎம் சொல்லிட்டு வரும். அந்த பேடிஎம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் வந்து நான் தேடி வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல பேடிஎம் வந்து தேடி நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சில மொபைல்ல வெளியவே கிளியர் டேட்டா கொடுத்திருப்பாங்க. ஒரு சில மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்குள்ள கிளியர் டேட்டா வந்து கொடுத்திருப்பாங்க. என்னுடைய மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்குள்ள கிளியர் டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ நான் ஸ்டோரேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் டேட்டா சொல்லிட்டு கீழே பாட்டம்ல ஃபர்ஸ்டா இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க கிளியர் டேட்டா பண்ணும்போது உங்களுடைய பேடிஎம் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாகின் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் டெலீட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்படி நீங்க கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் நாட் ஒர்க்கிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா ஒர்க் ஆகாம இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த போல டேட்டா கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகல அப்படின்னா இந்த பேஜ்ல ஆப் இன்ஃபோல பர்மிஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதுல வந்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து அலோ பண்ணிக்கோங்க. நீங்க வந்து அலோவில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. எஸ்எம்எஸ் அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு தேவையான பர்மிஷன்லாம் நீங்க வந்து அலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல தேவையான ஆப்ஷன்லாம் எதுக்கெல்லாம் நீங்க வந்து பர்மிஷன் அலோ பண்ணுமா நீங்க வந்து எல்லாத்துக்கும் அலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது எதெல்லாம் தேவைப்படுதோ நீங்க வந்து எல்லாத்துக்கும் அலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான பர்மிஷன்ஸ் எல்லாமே நீங்க அலோ பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய பேடிஎம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெட்டராவே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க உங்களுடைய பேடிஎம் டேட்டாவை நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க வந்து திரும்ப உங்களுடைய பேடிஎம் ஓபன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து லாகின் பண்ணி தான் உள்ள போற மாதிரி இருக்கும். அதனால நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஓடிபி நீங்க வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா பர்மிஷன்ஸையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அலோ கொடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி உள்ள போங்க. அப்படி நீங்க லாகின் பண்ணி உள்ள போகும்போது இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன அக்கௌண்ட்லாம் நீங்க ஓபன் பண்ணி வச்சீங்களோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேடிஎம் லாகின் பண்ணி உள்ள வந்துட்டேன். உங்களுக்கு எப்படி ஷோ பண்ணி காமிக்க போறேன் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் கீழே ஸ்க்ரோல் பண்றேன். இந்த பேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேலன்ஸ் ஹிஸ்டரி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன அக்கௌண்ட்லாம் லாகின் பண்ணி வச்சீங்களோ அது எல்லாமே காமிக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒர்க்ல இருக்கா இல்லையா சொல்லிட்டு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் வந்து இருக்கும். நான் வந்து என்னுடைய செட்டிங்ஸ்ல போயிட்டு பேடிஎம் டேட்டாவை கிளியர் பண்ணிட்டு என்னுடைய பேடிஎம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாகின் பண்ணி உள்ள போறேன். அப்படி போகும்போது நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய பேடிஎம்ல வாலெட் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன், பேடிஎம் லைட் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். இது போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அப்படி ஆக்டிவேட் பண்ணி வச்சதெல்லாம் இது போல கிளியர் டேட்டா நான் பண்ணிட்டு நான் மறுபடியும் லாகின் பண்ணி உள்ள போகும்போது அது எல்லாமே நான் திரும்ப ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்பீங்க. அப்படி ஆக்டிவேட்லாம் பண்ண தேவையில்ல. நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்க என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிச்சாலே போதும். எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நீங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.